ஹாய், வணக்கம். ஈசல் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல சாப்பிட்டே இருப்பீங்க. இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் வந்து இதுதான் ஈசலா? இத வந்து நாய் ஈசல், கரி ஈசல், நல்ல ஈசல் அப்படின்னு சொல்லிட்டு ஈசல்ல நிறைய வகை இருக்கும். கிராமத்துப்புறங்கள்ல பேசக்கூடியது வந்து இந்த நாய் ஈசல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பயனில்லாத ஒரு ஈசல் சின்னதா இருக்கும். அதுக்கு ஏன் நாய் ஈசல்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதில கருப்பா ஒரு ஈசல் இருக்கும். அதுவும் இந்த பால் நிறத்துல ஒரு ஈசல் இருக்கும். அந்த ஈசலும் வந்து உணவுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த ஈசல வந்து அ புடிச்சிட்டு வந்து, அத வெயில்ல வந்து காய போட்டு, அது நல்ல எண்ணெய் பக்குவமா இருக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா, அப்படியே நசுக்குனோம்னா 1 சொட்டு, 2 சொட்டு எண்ணெய் வரும். அந்த அளவுக்கு அதுல வந்து எண்ணெய் சத்து இருக்கும். ஒரு ஈசல்ல. இரவு நேரங்கள்ல போய் அத வேட்டையாடிட்டு வருவாங்க. அது வேட்டையாடுற முறை எப்படின்னா, ஒரு குடுவ மாரி ஒரு பாத்திரத்த ஒண்ணு எடுத்துட்டு போய் குழி தோண்டி, அதுக்குள்ள அத பதிச்சு வச்சுட்டு, ஒரு அரிக்கன் லைட்டு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு பக்கத்துல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அதுக்கு மேல வச்சுட்டோம்னா, ஈசல் வந்து அந்த வெளிச்சத்துல ஈர்ப்பாகி வந்து, அந்த ஈசல் அந்த பல்ப் மேல மொச்சு, டயர்ட் ஆகி போய் அந்த பாத்திரத்துக்குள்ள விழுந்துரும். அது சடனா வந்து இப்படி மூவ் பண்ணி அப்படி பறந்து போவாது. அந்த பாத்திரத்துல ஏற முயற்சி பண்ணும். ஏற முடியாம அப்படியே சறுக்கி சறுக்கி அதுக்குள்ள விழுந்து, இறகுகள் விழுந்து அதுக்குள்ளேயே வந்து செட்டில் ஆயிரும். அப்ப அத வேட்டையாடிட்டு வந்து அத காய வச்சு, அத பக்குவப்படுத்தி, கம்பு கம்ப வந்து இடிச்சு, அதுல சுகர் கலந்து, சுகர் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம் அந்த மாரி இருக்கிறத கலந்து, அத வந்து ஒரு ஃபுட்டா சாப்பிடுவாங்க, இந்த கிராமங்கள்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அது பெருமளவுல இல்ல. முன்னுக்கு வந்து ஈசல் எப்படி இருக்கும்னா, "என்னடா ஈச மொச்ச மாரி மொய்க்கிறாய்ங்க" அப்படின்னு ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. ஒரு மண்பாங்கான ஏரியாவுல ஒரு லாரி வந்து அதிவேகமா கிராஸ் ஆகி போகும்போது, ஒ உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு ஒரு புழுதி படலத்த கிளப்பிட்டு போகுமோ, அந்த அளவுக்கு நகரத்திலயும் சரி, கிராமங்கள்லயும் சரி, நம்ம பார்க்கிற இடம் எல்லாமே நிறைஞ்சு காணப்படும் ஈசல். அவ்வளவு இதா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது? ஒரு புகை மண்டலமா இருக்கிற மாரி ஒரு ஈச மண்டலமா இருக்கும். இப்ப அந்த மாரி ஒரு வளர்ச்சியே இல்ல. என்ன காரணம் அப்டின்னா, அந்த ஈசல் அ உருவாகி வெளியில வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்துல நிலவ நோக்கி பயணமாகுமாம். அந்த வெளிச்சம் தான் அதோட ஈர்ப்பு. அப்ப வேற ஒரு வெளிச்சம் எதுவுமே இந்த உலகத்துல இருக்காது. அந்த வெளிச்சத்த நோக்கி அப்படியே பயணமாகி போயி, அ இணை சேர்ந்து, இறகுகள் உதிர்ந்து பூமியில வந்து விழுந்து, அங்க முட்டைகள் இட்டு அடுத்த தலைமுறைய வளர்த்து விட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ ஈசல் வந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னா, அத ஈர்க்கிறதுக்கு பல லட்ச வெளிச்சங்கள், பல கோடி வெளிச்சங்கள். அது ஒரு தவறான வெளிச்சத்த சூஸ் பண்ணி போனதுனால தன்னோட வாழ்க்கைய இழந்து